ஹாய் டியர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் எதுவும் போடவே இல்லை. என்ன காரணம்னு தெரில, ஏதோ கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வலிச்சிச்சு. எங்கே வலிக்குதுன்னே தெரில. என்ன சொல்கிறது, டெய்லியும் மசாஜ் உடம்புல கையை முக்கிறது, காலை முக்கிறது, அந்த மாதிரியான வேலை. அப்புறம் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் போயாச்சு. ஏன்னு தெரில, காரணமே தெரில. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக வலி. இதில் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுட்டேன், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நம்மளுடைய ஹியூமனுடைய ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் 450 கோடி, சரிங்களா? அதை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு கூகுளில். என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஃபோன் வாங்குவோம் இல்லையா, ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் வாங்கும்போது 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குவோமா, அந்த ஃபோனில் வந்து ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் அழகாக பத்திரமா பார்த்து தொடச்சி வச்சுருப்போம். ஒன்றும் இல்லை, அந்த ஃபோன் ஒர்க்கு அதுக்கு உயிர் கிடையாது. ஒரு 20,000 30,000 கொடுத்து அந்த ஃபோனை நம்ம வாங்குவோம். அதையே அவ்வளோ அழகாக பார்த்துக்குவோம். பட் அது வந்து ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஃபோன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண முடியும். சேம் நம்ம பாடியிலும் எதாவது ப்ராப்ளம் ஆனால் ரிப்பேர் பண்ண முடியும். பட் அது வந்து ஒன்ஸ் அது நம்மக்கிட்ட ஒரு டைம் தான். நம்ம பாடியில் இருக்க விஷயங்கள் எல்லாம் ஒரு டைம் தான். அதை நம்ம ரெடி பண்ணுறதுன்றதுக்கு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு விஷயம் யாருக்கும் தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வண்டியே வாங்குகிறோம். அந்த வண்டி வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குவாங்க. அந்த வண்டியை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க, பத்திரமா, எந்த க்ராக்கும் இல்லாமல். அதுக்கு அந்த வண்டி வந்து வெயிலில் கூட நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த வண்டிக்கு ஒரு என்ன சொல்கிறது, கவர் போட்டு, ஏன்னா வண்டி வெயிலில் நிலம் கருத்து போயிடும்ல, ஸோ ஃபேட் ஆகிடும், சரியா? அது வந்து அவ்வளோ அழகாக தொடச்சி, டெய்லியும் அதை தொடச்சி கழுவி தொடச்சி, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்லா கவர்லாம் போட்டு வெயிலே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குற வண்டிக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்கும்போது, நம்மளுடைய பாடி ஸ்பாட்ஸ் வந்து ஒரு டைம் தான், சரியா? அதை நம்ம எவ்வளோ கேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது நான் திங்க் பண்ணேன். சரி, எனக்கு இந்த விஷயம் தோணுதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, ஒரு சின்ன ஒரு மிஷின், அதுக்கு இருக்க ஒரு வேல்யூ கூட மனுஷங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீரியஸ்லி, என்னடா திங்கிங், என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் தனியாக இருக்கும்போது தோணும்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, அந்த வண்டி கூட ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சில காஸ்ட்டு தான் ஆகும். இந்த மாதிரி விஷயத்த யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போடுங்க. நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, சரியா? அதனால தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம எல்லாம் ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஃபோன் வந்து சார்ஜ் கம்மியாகும். 10 பாயிண்ட் வந்துடுச்சு, ஸோ கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயம் தோன்ற நம்ம பிரெயினுக்கு. கரெக்டான டைமுக்கு சாப்பிடணுன்ற விஷயம் தோன்றதில்லை. ஏன்னா இவ்வளோ மணிக்கு சாப்பிடணும், இவ்வளோ மணிக்கு தூங்கணும் அப்படின்ற விஷயம் யாருமே நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஃபோன் 10 பாயிண்ட் வந்துச்சா, 5 பாயிண்ட் வந்துச்சோ, ஐயோ சார்ஜ் பண்ணணும், ஏன்னா அது என்ன ஆகிடும், ஆகிடும், ஆஃப் ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கிற நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற விஷயம் தெரியறதில்ல. சில பேர் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வேல்யூ, இவ்வளோதான் கலோரிஸ் பேன் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஒரு ஃபோனுக்கு 100 பாயிண்ட் வந்து சார்ஜ் இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, அது வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். ஒரு பைக் வாங்குகிறோம், பைக்கில் 3 லிட்டரு 4 லிட்டர் வந்து நான் என்ன பண்ண முடியும், பெட்ரோல் வந்து நான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு, அவ்வளோதான் கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நமக்கு நம்மளுடைய ஓகே, இல்லை நான் 1 லிட்டர் தான் நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுவேன் அப்படின்றப்போ இன்னும் 3 லிட்டர் தேவைப்படாது அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்ஃபில் பண்ணுவோம், அந்த வண்டியை வந்து ஃபுல் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது, நம்மளுடைய பாடிக்கு இவ்வளோ கலோரிஸ் தேவைப்படும் அப்படின்ற விஷயம் இருக்கும். யாரெல்லாம் கலோரிஸ் பேன் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்ற விஷயத்த செக் பண்ணுங்கள். என்னென்னமோ நம்ம சர்ச் பண்ணுறோம், நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லாம், அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஃபுட்டில் என்னென்ன கலோரிஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குற ஒரு அட்வைஸ், கண்டிப்பாக நீங்கள்
நேற்றுக்கு இங்கே ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க இங்கே ஒரு அபாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய பொண்ணு வந்து இறந்துட்டதா சொன்னாங்க. ஏன் இறந்துட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வெயிட் அதிகமாகி இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ற விஷயத்தில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நிறைய சாப்பிட்ருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஃபேட்னால இறந்துருக்காங்க. ஸோ அந்த விஷயம் ஃபேட்டானா இறந்துருவாங்களா அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல. என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஏஜ் வந்து 22. அந்த பொண்ணுக்கு 22 வயசுல அந்த பொண்ணு இறந்து போறா அப்படின்னா அவங்க ஏதோ தப்பாக சாப்பிட்ருக்காங்க. தப்பானா அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிட்ருக்காங்களா, இல்லை இவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா தெரியல. பட் வெயிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. இதுவும் நான் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கேன், இதை நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். சேம் தயவு செஞ்சு சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. இதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சாப்பிட்டுட்டேவும் இருக்காதுங்க, சாப்பிடாமையும் இருக்காதுங்க. உங்களுடைய ஒர்க் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும். நீங்கள் வந்து உட்காந்துட்டே வேலை செய்கிறீங்களா, இல்லை அதிகமாக வெயிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு வேலை செய்கிறீங்களா, இல்லை வந்துட்டு நான் உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய கலோரிஸை நீங்கள் பேன் பண்ணி சாப்பிடுங்க. ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. சாப்பிடாமையும் இருக்காதீங்க, சாப்பிடாம இருந்தாலும் செத்து போயிடும், எல்லா பார்ட்ஸும் வீணாயிரும், சாப்பிட்டாலும் வீணாக போயிடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. சாப்பிட்டாலும் வீணாயிரும், சாப்பிடாட்டியும் வீணாயிரும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா பேன் பண்ணி சாப்பிட பழகுங்க. என்னுடைய ஸ்பெஷல் அட்வைஸு தான் இது, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் நானே சொல்லிக்கிற அட்வைஸ். ஏன்னா நம்மளுடைய மனிதனுடைய உயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ நீங்கள் பார்த்து கேர் பண்ணுங்கள்.